வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம புவியியல் பயிற்சி வினாத்தாள் பார்க்குறோம். புவியின் நிலநடுக்கத்தினை பதிவு செய்ய பயன்படும் கருவி சிஸ்மோகிராஃப். பின்வருவனவற்றுள் எந்த கோளில் உயிரினங்கள் உள்ளன? பூமி. 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நான் ஆன்சர்ஸ் ஆல்ரெடி நோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நாளையுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பான்ஜியா எத்தனை பெரிய தட்டுக்களாக உடைக்கப்பட்டுள்ளது? 7. பூமியின் எந்த பகுதி நிலையானதாக இல்லை? மேலாடு. புவி மேலோட்டில் மிகப்பெரிய அளவிற்கு செங்குத்து நகர்வு ஏற்படுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? என்டோஜெனிக். அடுத்து, நிலநடுக்கம் தோன்றும் மையம் எவ்வாறு கூறப்படுகிறது? நிலநடுக்க மையம். இந்தியாவில் உள்ள செயல்படும் எரிமலை எங்குள்ளது? பேரன் தீவு. பூமியின் எந்த பகுதி பெரிஸ்பியர் என்று அழைக்கப்படுகிறது? கருவம். ரிக்டர் அளவுகோலின் மதிப்பீட்டு எல்லை எவ்வளவு? 0 to 9 ரிக்டர். 0லேருந்து 9 அதனுடைய அளவு. நிலநடுக்கத்தின் போது உருவாகும் அலைகளில் எந்த அலை அதிக அழிவினை ஏற்படுத்துகின்றது? எல் அலைகள். மவுண்ட் கிளிமஞ்சாரோ எந்த கண்டத்தில் உள்ளது? ஆப்பிரிக்க கண்டம். தமிழ்நாட்டில் உள்ள இறந்த எரிமலை குன்று எங்குள்ளது? திருவண்ணாமலை. அக்சீகரண செயல்முறையானது இவ்வாறு அறியப்படுகிறது. இரும்பு துருப்பிடித்தல் மூலம் அறியப்படுகிறது. குருட்டாறுகள் உருவாக்கப்படுவது பள்ளத்தாக்கு பாதையில். பீச்கள் எதனுடன் தொடர்புடையது? அலைகள். பீடப்பாறைகள் இப்படியும் அழைக்கப்படுகின்றன. காளான் பாறை. அடுத்து, பர்கான் எந்த நிலத்தோற்றத்துடன் தொடர்புடையது? படிய வைத்தல். பூமியின் மேற்பரப்பிலிருந்து மேல் நோக்கி செல்லும் பொழுது 1000 மீட்டர் உயரத்திற்கு எவ்வளவு வெப்பநிலை குறையும்? 6.5 டிகிரி செல்சியஸ். வெப்பமண்டலத்தில் பயிரிடப்படும் முக்கிய பயிர் நெல். எல்னினோ ஏற்படும் பொழுது வெப்பநிலையானது எந்த கடற்கரையில் மிக வேகமாக அதிகரிக்கிறது? பெரு மற்றும் ஈக்குவடார். அடுத்து, ஒரு நாளில் நிலவும் அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையின் வேறுபாடு தினசரி வெப்ப வியாப்தி. வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படும் கருவி அழுத்தமானி. துணை அயன உயர்வழுத்த மண்டலத்தினை பின்வருமாறு அழைக்கப்படுகிறது. குதிரை அட்சரேகை. வளிமண்டலத்தில் எந்த அடுக்கில் சூரிய கதிர்கள் மின் செறிவூட்டப்படுகின்றன? அயனி அடுக்கு. எந்த வகை மேகங்கள் மழை பொழிவு, இடி, மின்னலோடு தொடர்புடையவை? திரள் மேகங்கள். இந்தியாவின் தார் பாலைவனத்தில் வீசும் வெப்ப தலக்காற்றின் பெயர் லூ. அடுத்து, எரிமலை பரவலை பற்றி அறிய உதவும் கருவி சாய்வுமானி. இந்தியாவின் சுனாமி எச்சரிக்கை மையம் அமைந்துள்ள இடம் ஹைதராபாத். டில்ட்மீட்டர் எனப்படும் சாய்வுமானி எதற்கு பயன்படுகிறது? எரிமலை பரவல். சுனாமி என்ற சொல் எந்த மொழியில் இருந்து பெறப்பட்டது? ஜப்பானிய மொழி.